அன்னைக்கு எகிப்தை நியாயம் தீர்த்து இவர்களை அந்த ரத்தத்தின் மூலமாக நீதிமான்கள் என்று சொல்லி வெளியே கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து வெளியே வந்த போது இவர்கள் நீதிமான்களாய் வெளியே வந்தார்கள். எகிப்திலே இருந்து வெளியே வந்த போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுள்ளவர்களாய் வெளியே வந்தார்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்த போது அந்த நாட்டில் இருந்த பொன் வெள்ளியெல்லாம் வாங்கி கொடுத்து பணக்காரர்களாய் ஐஸ்வர்யவன்களாய் வெளியே வந்தார்கள். ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். இப்படி வெளியே வந்த ஜனங்கள் ஒரு பொல்லாதவனுடைய கண்களில் தேவன் இதெல்லாம் காண்பிக்கிறார். ஆனால் அவர்களோ 2 பேரை தவிர யாருமே அப்படி பார்க்கவில்லை. அது அவர்களுக்காக மட்டுமல்ல. நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த பாதையில் நாம் எப்படி நம்மை பார்க்கிறோம் என்பதில் தான் ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு கல்லு, ஒரு ராக் இருக்கு, ஒரு மலை, அதை அடிச்சதுக்கு கர்த்தருக்கு அவ்வளவு கோவம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மோசே அடித்தது லிட்டரலா கண்மலையை இல்ல, கிறிஸ்துவை. மோசையை பார்த்து நீ கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன்ட்ட. எவ்வளவுதான் மோசே பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனா இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவாகிய கண்மலையை அடித்தது நிமித்தம் தேவன் சொன்னாரு, உன்னை நான் கானானுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சவுல் என்ன பண்றாரு? பவுல் முன்னாடி பேர் சவுல். படை வீரர்களோட கூட தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. தரிசனமாகி கேட்கிறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இயேசுவை டைரக்டா துன்பப்படுத்தினானா? தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, நீ உதைக்கிறது முள்ளுல உதைச்சிட்டு இருக்க. முள்ளுல உதைச்சினா உனக்கு தான் டேமேஜ்னாரு. நான் சொல்றேன், எங்க கிறிஸ்து இருந்தாரு? தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அப்படின்னா இது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கான வழக்கம் இல்ல. அதே பவுல் தான் 1 கொரிந்தியரில் எழுதுறாரு, அவர்களோட கூட போன கண்மலை கிறிஸ்து. அன்னைக்கு மோசே அடிச்சது ஒரு ராக் இல்ல, கிறிஸ்துவன்னு அன்னைக்கு அவங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு உன்னை அடிச்சா, உன்னை சபிச்சா அது உன்னையோ அல்ல, அது கிறிஸ்துவே என்பதை நீ புரிந்து கொள் என்று சொல்லுது. கண்மலை போல அவர்களோடு பயணம் செய்த அதே இயேசு இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லா சமயங்களிலும் அவர் பயணம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒருவனை சபிக்க கூடாது என்று தீர்மானித்து விட்டார். கர்த்தர் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவனை பார்த்து சொல்லிட்டா. இந்த உலகத்துல கர்த்தரை தவிர எவனுக்கும், எந்த பிசாசுக்கும் அதை மீறி உங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வர்றதுக்கு யாருக்குமே பவர் கிடையாது. அன்னைக்கு கூட போன கண்மலை இன்னைக்கு உள்ள இருக்கிற கண்மலை. அன்னைக்கு இவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அன்னைக்கு இயேசு அவர்களோடு இருந்தபடினால அவங்களை அக்கிரமையும் பார்க்கல, தேவன் அவங்களுடைய குறையும் பார்க்கல. இன்னைக்கு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறனால நம்முடைய அக்கிரமங்களையும் பார்க்கறதில்ல, குறைகளையும் பார்க்கறது. அதுக்காக அக்கிரமக்காரலாய் வாழும்படி வேதம் சொல்லவில்லை. தேவன் அப்படி பார்க்கல, அதனால அப்படி வாழக்கூடாது. ஏன் அக்கிரமம் செய்யக்கூடாதுன்னா, கர்த்தர் அக்கிரமக்காரனா பார்க்கலையே, நீதிமானா பார்க்க ஆரம்பிச்சது பாரு, நான் நீதி செய்யணும். ஏன்னா தேவன் என்னை என்ன விதமாக காண்கிறாரோ, அதாவது என்னுடைய கிரியைகள் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் படி இருக்கணும்னா, தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவை என்னுடைய பெர்ஸ்பெக்டிவாய் மாற்றும் போது என்னுடைய கிரியைகள் மாறுகிறது. அது பேர் தான் விசுவாசம். நான் பார்க்கல, தேவன் என்னை பத்தி என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கல, ஆனா இங்க எழுதியிருக்கு, அதை விசுவாசிக்கிறேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்னுடைய கிரியைகள், நான் எதை விசுவாசிக்கிறேன், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அல்ல, அது தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ். தேவன் என்னை குறித்து என்ன விதமான நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அதை விசுவாசிப்பதினாலே, விசுவாசத்தினால் நடக்க ஆரம்பிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சில வாரங்களாய் நான் போதித்து வருகிறேன். இதைத்தான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு என்று எழுதியிருக்கிறது. குற்றம் செய்யாதவர்கள் என்று தேவன் நம்மை சொல்லவில்லை. நாம் குற்றம் செய்திருந்தாலும் கூட குற்றமில்லாதவர்களாய் பார்க்க விரும்பினார். எப்படி அதை செய்ய முடியும்? இயேசுவோடு இணைத்தார். நீதிமானாகிய கிறிஸ்துவோடு நம்மை இணைத்த போது, இப்போ அவரோடு சேர்த்து ஆண்டவர் பார்க்கும்போது நம்மை குற்றமில்லாதவர்களாய் பார்க்கிறார். அப்படி தேவன் குற்றமில்லாதவர்களாய் நம்மை பார்க்கிறபடினாலே தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவுக்குள் மறைந்திருப்பதை, அவரோடு இணைந்திருப்பதை தேவன் பார்க்கிறதால் மட்டுமே இது சாத்தியமாய் மாறிற்று. பரலோகத்தின் தேவன் உங்களையும் என்னையும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக மாற்ற அவர் ஒரு திட்டமிட்டிருந்தார். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை என்னை முன்குறித்தார். உங்களை என்னை முன்குறித்து ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருந்தார்.
அதை எப்படி அவரால் செய்ய முடிந்ததுன்னு கேட்டால், மனிதன் விழுந்து போவான்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் தன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை கொடுத்து அவரோடு கூட நம்மை இணைத்து அவருக்குள்ளே வைத்து நம்மை தேவன் பார்க்கும்போது, ஒரு தாய் குழந்தையோடு சேர்த்து பார்க்கறது போல தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கிறிஸ்துவோடு இணைத்து பார்க்கிறபடினாலே அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போது உங்களுக்கும் எனக்கும் அந்த நிச்சயம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் நானும் எப்படி அதை சிந்திக்கிறோம்? ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்துக்கு போய் ஜெபிக்கும் போதாகட்டும், ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதாகட்டும், நமக்குள்ளே எப்படி ஒரு விசுவாசம் இன்னைக்கு இருக்கிறது? நான் கேட்கும்போது தேவன் அதை உடனடியாக கொடுக்க நான் தகுதியுள்ளவன் என்று தேவன் என்னை காண்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? இல்லை இதை கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது அப்படின்னு பார்க்குறோமா? அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு இல்லை, எப்போதுமே இப்படி தான் இருக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இப்போ நம்ம வாசித்த பகுதி புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுல் எழுதின நிருபம், எபேசு சபைக்கு எழுதின நிருபம். இந்த 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு வாசித்தேன். இதை தான் போன வாரத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இப்பிரபஞ்சத்தின் கொஞ்சம் தமிழில் நான் மாற்றி எழுதினேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்னா, இப்பிரபஞ்சத்தின் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை அன்போடு தெரிந்து கொண்டார். நம்மளை அன்பு கூர்ந்தது இப்போ இல்லை, அவருடைய பேரன்பு நிமித்தம் அவருடைய பார்வையில் கரையற்ற மாசற்ற தன்மையோடும் பரிசுத்தமானவர்களாகவும் காணப்படும்படி அவர் நம்மை முன்குறித்து நியமித்தார். உங்களையும் எதுக்கு அவர் முன்குறித்ததே எதுக்குன்னா, உங்களை என்னையும் குற்றப்படுத்தணும், உங்களையும் என்னையும் பாவிகளாய் பார்க்கணும், உங்களையும் என்னையும் தண்டனை கொடுத்து ஒரு நாள் கொண்டு போய் நரகத்தில் தள்ளணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் தெரிஞ்சுக்கல. அப்படி அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, குற்றவாளிகளாய் போய் நியாய தீர்ப்படைந்து தண்டனை அடைந்து நரகத்துக்கு போவதற்கு நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் உங்களை என்னையும் அவர் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தெரிந்து கொண்டதோட நோக்கம் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டார் இல்லையா? இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனத்தை பழைய ஏற்பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அங்கே கொண்டு போய் அதை சூட் பண்ண போகிறேன். என்னாகமத்தில் கொண்டு போய் இன்னைக்கு காண்பிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த வாரம் என்னோடு பேசின காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இப்படி எப்படி நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை பவுல் எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு நம்ம பார்க்குறோமோ, அப்படியே தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர் கர்த்தர் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வதிச்சார்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. பெரிய வித்தியாசம் இல்லை, வித்தியாசமே கிடையாது. ஆகவே நீங்கள் எல்லாருமே பைபிள் ஓப்பன் பண்ணி நான் சொல்லுகிற வசனங்களை பார்க்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அதோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வருகிறார்கள். அப்படி வரும்போது மோவாபின் ராஜா ஒருத்தர் இருக்கான், பாலாக் என்பவன். முதல்ல இவங்க வர்ற பாதையில் என்ன நடந்ததுன்னு அவன் கேள்விப்படுறான். இவர்கள் வழியில் வரும்போது எல்லா ராஜாக்களையும் தேவன் சங்கரிக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கூட்டம் வருது, இந்த கூட்டம் ஆடு மாடு போல் பெரிய கூட்டமாக இருக்குது, நம்ம தேசத்தெல்லாம் இது மேய்ஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நாட்டை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, மோவாப் தேசத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது, அப்புறம் அம்மோன் தேசத்தில் இடம் கிடையாது, ஏசாவின் தேசத்தில் உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக இவங்க தேசத்தில் போய் அவங்க ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஆண்டவர் சில எல்லைகள்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த தேசம்லாம் உங்களுக்கு அங்கெல்லாம் நீங்கள் அது வழியாக நேற்று கூட ஒரு மெசேஜ் நான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த மோவாபின் ராஜா என்ன பண்ணுகிறான், அவன் பேர் பாலாக். அவன் என்ன பண்ணுறான், பிலேயாமை என கூப்பிட்றான். பிலேயாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். பிலேயாம் என்பவன் ஒரு குறி சொல்லுகிறவன். அவனுக்குள்ள ஒரு பவர் இருக்குது, வல்லமை. என்னன்னா அவன் வாயை திறந்து ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அவன் சபிச்சா அந்த மக்கள் சபிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு இந்த மக்கள் ஒரு இடத்துல பாளையம் இறங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்து அவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு காசு கொடுத்து அவன் என்ன பண்ணுறான், நிறைய வெகுமதியெல்லாம் கொடுத்து அந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் புறப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்கிறாரு, 22ஆம் அதிகாரம் எடுங்க, இவன் ஆள் கூப்பிட தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும் போதே கர்த்தர் சொல்கிறாரு, யார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்குறாரு. 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்து விடலாம் என்று சொன்னான் என்றான்.
அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். என்னன்னு சொன்னாரு? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் இவன் என்ன பண்றான்? ரொம்ப இவனுக்கு ப்ரெஷர், அதனால கிளம்பி போயிடுறான். கிளம்பி போகும்போதே என்ன பண்றாரு? கர்த்தர் தூதனானவர் பட்டயத்தை வச்சு நிற்கிறாரு, கழுதை செவுத்தோட உரசுது, இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது, நீங்கள் வீட்டில் வாச்சிங்க. ஆனாலும் எப்படியோ ஸ்பாட்டுக்கு போயிட்டான். எங்கே போயிட்டான்? சபிக்கிற ஸ்பாட்டுக்கு அவன் போயிட்டான். கர்த்தர் என்ன பண்ணார்? சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டாரு. நீ எப்படி ஜனங்களை நீ சபிக்கிற நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பல தடைகளையும் தாண்டி சபிக்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டான். மலை உச்சியில் போயிட்டு இப்போ சபிக்கிறதுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டான். அங்கே தான் நான் பேச விரும்புகிறேன். என்னாகும் 23ஆம் அதிகாரம் ஃபஸ்ட்டு 8லேருந்து 11 வசனங்கள். அவன் இப்போ வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இங்கே நமக்கு எல்லாம் முடிஞ்சு போகுது. கர்த்தர் ஒருவனை சபிக்க கூடாது என்று தீர்மானித்து விட்டார். கர்த்தர் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவனை பார்த்து சொல்லிட்டா, இந்த உலகத்தில் கர்த்தரை தவிர எவனுக்கும் எந்த பிசாசுக்கும் அதை மீறி உங்கள் என் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வர்றதுக்கு யாருக்குமே பவர் கிடையாது. என்னை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டாரு, என் பிள்ளை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் எனக்கு விரோதமாக யார் வாயத்து சாபம் கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது? பலிக்காது என்பதை நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? ஏன்னா அவன் சொல்கிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தருக்கு அவன் மேலே வெறுப்பு இல்லை, கர்த்தர் அவனை நேசிக்கிறார். கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இங்கேயே அவர்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் 2 வரியிலே நான் பார்க்குறேன். இதிலே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இதோட இல்லை, இதை விட ஜாஸ்தி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அடுத்து சொல்கிறான் பாருங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், மேலேருந்து பார்க்குறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்டதாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கவங்க போல அவங்க இருக்க மாட்டாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாருல, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் இனதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே சொல்றாரு, இந்த தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தோட கலந்திருக்க மாட்டாங்கிறாரு. இது அன்னைக்கே கர்த்தர் சொல்றாரு. நம்ம இன்னைக்கு எப்படி நம்மை பார்க்கிறோம்? உலகத்தில் இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கை போலே நம்மளும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அவர்களோட கலந்திருக்கோமா? இங்கே அவன் சொல்கிறான், இந்த ஜனங்கள் உலகத்தில் உள்ள ஜனங்களோடு கலந்திருக்க மாட்டார்கள், அவங்க தனியாக வாசமாயிருப்பார்கள். எப்படின்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எப்படின்னா அடித்து பிடிச்சி அடுத்தவனை மோசம் பண்ணி நாசம் பண்ணி லஞ்சம் வாங்கி இல்லை, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக மற்ற ஜனங்களோடு கலவாமல் இவர்கள் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? அல்லது இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? முழுசாவும் எண்ண முடியாது, அல்ல கால்வாசி கூட எண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முடியாது அப்படிங்கிறான். நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக. ஒருவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கணும்னா, யாக்கோபு எப்படி முடிவு? பூர்ண வயதிலே பிள்ளைகளெல்லாம் பேர பிள்ளைகள்லாம் பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு தொழுது கொண்டு அந்த தடியை வைத்து தொழுது கொண்டு எல்லா பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அப்படியே ஜீவித்து போனான் என்று எழுதியிருக்கிறது. இங்கே சொல்கிறான், ஒருத்தனுக்கு முடிவு உண்டாகணும்னா முடிவு அது யாக்கோபை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அங்கே பாலாக் பார்க்குறான், கோவம் வந்துருச்சு. நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். நிறுத்தி நிதானமாக பார்ப்போம் என்ன சொல்றானே. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அதான் என்ன சொல்றான், கர்த்தர் அப்பப்போ மாத்திக்க மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. ஆசீர்வதிச்சுட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அவர் அந்த ஆசீர்வாதத்திலே தான் நமக்காக நிற்கிறாரே ஒழிய அதை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் இல்லை. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. என்கிட்ட சில பவர் இருக்கு, ஆனா தேவனை பார்க்கும்போது தேவன் என்னை ஆசீர்வதிக்க கட்டளை கொடுத்திருக்கிறாரு, அவரே மனம் மாற மாட்டாரு.
மனமாறாத தேவன், என்றென்றைக்கும் நித்தியமாயிருக்கிறவர், தன்னுடைய மக்களை பற்றி மனதை மாற்றிக்கொள்ளாத ஒருவர் சொல்லியிருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று உங்களை பார்த்து சொன்ன பிறகு நான் யார் அதை திருப்புறதுக்குன்னு அவன் சொல்கிறான். நான் அதை, அதாவது என்னால் திருப்பக்கூடாதுன்னு சொல்லல, அவன் என்னால் திருப்ப முடியாதுன்னு சொல்கிறான். கரெக்டாக சொன்னான். இவன் நினச்சா அதை திருப்பிடலான்னு கிடையாது, திருப்ப முடியாது, திருப்பக்கூடாது என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அடுத்து சொல்கிறான் பாருங்க, இங்கே தான் எபேசியர் கொண்டாந்து நான் சேர்க்க விரும்புகிறேன். 21ஆம் வசனம், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 2 வார்த்தை தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்க. அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரேல் குற்றத்தை பார்க்கிறதில்லை. அதனால் காண்கிறதில்லை, பார்க்கிறதில்லை. இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. ஒன்று பிஹோல்டு என்ற வார்த்தை, இன்னொன்று நார்மலாக லுக் அப்படிங்கிற வார்த்தை. பிஹோல்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா கவனத்துக்கு வந்துடும். அது நான் பார்க்கும்போது கொஞ்சம் கவனித்து பார்த்தேன்னா இது என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு கவனித்து பார்க்கறது. யாக்கோபுடைய அக்கிரமம் பண்ணும்போது யாக்கோபின் அக்கிரமத்தை அவர் கவனித்து பார்க்கறது இல்லையா, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. இஸ்ரேலில் குற்றத்தை சாதாரணமாக பார்க்கறதும் இல்லை. அதாவது அவங்கள அவர்களுடைய குற்றத்தை அக்கிரமத்தை சாதாரணமாகவும் பார்க்கறது கிடையாது, சீரியஸாகவும் பார்க்கறது கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன். இப்போது எபேசியரில் வாசித்தோம்ல, அங்கே என்ன வாசித்தோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ இவங்களை பார்க்கும்போதும் இவங்களையும் எப்படி தான் பார்க்குறாருன்னா குற்றமில்லாதவர்களாக அக்கிரமற்றவர்களாக தான் பார்க்க விரும்புகிறாரு. அன்னையிலேருந்து தேவன் அதே நாம யாக்கோபுக்குள்ளே இருக்கும்போது, அதாவது அந்த கூட்டத்துக்குள்ளே, உலகத்துக்கெல்லாம் அது கிடையாது, யாக்கோபிலே அந்த தேவனுடைய ஜனங்களின் மத்தியில் அக்கிரமத்தையோ குற்றத்தையோ அவர் பார்க்கிற தேவனே கிடையாது. அதான் சொன்னேன், யாத்ராகமத்தின் தேவன் என்னாகமத்தின்ல மாறி, என்னாகமத்தின் தேவன் உபாகமத்தில் மாறி, புதிய ஏற்பாட்டில் தேவன் மாறிட்டாருன்னு கேட்டால் இல்லை, நான் கர்த்தர் மாறாதவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம பாடினது போல யாத்ராகமத்தின் தேவனே, அந்த தேவர் என்னாகமத்தின் தேவனே, அந்த தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவர். யாக்கோபாகிய தன்னுடைய ஜனங்களில் அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர் என்ன பண்றது, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. த ரீசன், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நல்ல ரீசன் தெரிஞ்சு போச்சு. கிறிஸ்துவோட நம்மளை இணைச்சிருக்கிறாரு, இயேசுவோட நம்மளை இணைச்சதுனால தேவன், இயேசு நம்மளுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டதுனால தேவன் இதெல்லாம் பார்க்கலன்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நம்ம இதை கற்றுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஏன் அவர் பார்க்க மாட்டார்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஏன் பார்க்கலாம், அங்கேயே இருக்கு, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். யார் இந்த கர்த்தர்? அன்னைக்கு இருந்த இந்த கர்த்தர் யார்? இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தன் சபிக்க வரான், அந்த சபிக்க வர்றவன் பார்க்கறான், எப்படியெல்லாம் மக்களை தேவன் வச்சிருக்கிறான்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல்றான், இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுல அக்கிரமம் மீறுதலெல்லாம் பார்க்க மாட்டாரு, குற்றத்தை பார்க்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா அதை அவர் பார்க்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை, பார்த்தாலும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை. ஏன்னா அவர்களோட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாராம். அந்த அக்கிரமத்தையும் பாவத்தைக்கும் அதையெல்லாம் பரிகரிக்கக்கூடிய ஒருவர் அவர்களோடு இருந்தார். அன்னைக்கே இயேசு இருந்தார் அவர்களோட. யார் இருந்தா? இயேசு அவர்களோடு இருந்தார். எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்குறீங்களா? 1 கொரிந்தியர் எடுப்போம். யாரை இங்கே கர்த்தர் என்று அவன் சொல்லுகிறான்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். இதெல்லாம் நமக்காக தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. யார் கூட போனா? சரி, நான் அதுக்கப்புறம் விளக்கம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு. அப்படி இருந்தும், அதாவது இயேசு அவங்களோட போயிருந்தும், அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது இல்லை. கிறிஸ்து கூட போயிருக்காரு. யார் கூட? அந்த ஜனங்களோட கிறிஸ்து போயிருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியல கிறிஸ்து கூட வராருன்னு. தேவன் அக்கிரமத்தை பார்க்கறது இல்லை, தேவன் அவர்களுடைய குற்றத்தையும் பார்க்கறது இல்லை, அது காமன். அங்க இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கு பாருங்க, ஆனாலும் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. எல்லார் மேலேயும் ஆண்டவர் அன்பு வைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரியமாயிருந்த ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க ஏன் அழிக்கப்பட்டாருங்களே, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா,
1 கொரிந்தியர் 10:4 மட்டும் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். and drank water from the same spiritual rock that traveled with them, and the rock was Christ himself. அதாவது ஒரு மொபைல் வாட்டர் சிஸ்டம் அவங்களோட போச்சு. மொபைல் வாட்டர் சிஸ்டம்னா அவங்க கூடவே தண்ணி போகுது. இவங்க போகிற பாதை வனாந்தரமான பாதைன்னு கடவுளுக்கு தெரியும். இவங்க போகிற பாதையில் எங்கேயும் போகிற வழியில் ஒரு அருவி இருக்கும், அல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கும், ரிவர் இருக்கும், கிடையாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். இவங்களை புறப்பட பண்ணிட்டு யாரை கூட அனுப்புகிறாரு, இந்த பயணத்தை இவங்க போகும்போது இவர்களுக்கு வழியில் தாகம் எடுக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணார், கூட தன் குமாரனாகி இயேசுவை அந்த கண்மலையை அனுப்புனார். இவங்களுக்கு எங்கெல்லாம் தண்ணி தேவைப்பட்டதோ அங்கே கண்மலையை எடுத்து, கண்மலையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, மோசே ஒரு இடத்துல பேசுகிறார், ஒரு இடத்துல அடிக்கிறார். அப்போ கண்மலையிலேருந்தே இவங்களுக்கு தண்ணி வந்துச்சு. இவங்க பார்க்கும்போது கண்மலையிலேருந்து தான் தண்ணி வந்துச்சு. ஆனால் உண்மையிலே கண்மலைக்குள்ளே யார் இருந்தானா, இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ நடந்து போகிற மூவபிளாக அவர்களோடே பயணம் செய்யும் ஒரு கண்மலை அவர்களோடு போனது. அந்த கண்மலையிலிருந்து தான் இவர்களுக்கு தண்ணீர் கிடைச்சது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு அற்புதம், மோசே கோலை நீட்டி அந்த இது கண்மலை அடித்தோன்னே அதுலேருந்து தண்ணி வந்ததுன்னு மட்டும்தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கண்மலைக்கு உள்ளே அந்த தண்ணீரை கொடுக்கும் ஒருவர், அந்த ஜீவ தண்ணீராக மூவபிள் வாட்டர் சோர்ஸாக அவர்களோடு போனவர் பெயர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர்களோட அவர் தொடர்ந்து பயணம் செய்தபோது, கிறிஸ்து பயணம் செய்தபோது, இது ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். அவர்களுக்குள்ளே அவர்கள் செய்த அக்கிரமங்களையும் குற்றங்களையும் தேவன் அன்னைக்கே பார்க்காம இருந்தார். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் இயேசு அவர்களோட கூட தான் போய் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரேலுக்கு ஆனாலும் சரி, அந்த ஜனங்களுக்கு ஆனாலும் சரி, வரப்போகிற புரஜாதிகளுக்கு ஆனாலும் சரி, ரட்சிப்பை கொடுக்கும் கண்மலையாகிய கிறிஸ்து அவர்களோடு போனார் என்பதை அவர்கள் பார்க்கவில்லை. சரியா? சரி. அப்படின்னா என்ன பிரச்சனை? மோசே ஒரு இடத்துல என்ன பண்றாரு, கண்மலையை பார்த்து பேச சொல்றார் தேவன். அவர் கண்மலையை அடித்தார், அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஒரு மலையை அடிச்சதுக்கு ஆண்டவர் கோபம் வந்துருச்சா? கர்த்தருக்கு கோபம் வந்துட்டு, நான் கண்மலையை பார்த்து பேச சொன்னேன், நீ கண்மலையை அடிச்சிட்ட அப்படின்னு. ஒரு கல், ஒரு ராக் இருக்கு, ஒரு மலை, அதை அடித்ததுக்கு கர்த்தருக்கு அவ்வளோ கோபம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை. மோசே அடித்தது லிட்டரலாக கண்மலையை இல்லை, கிறிஸ்துவை. அன்றைக்கே ஒரு கிறிஸ்துவ ஒரு அடி வாங்கிட்டார். யார்கிட்ட? மோசே கிட்ட. அப்போ தேவனுக்கு என்ன வந்துச்சு? பயங்கர கோபம். அந்த கோபத்தின் நிமித்தம் என்ன சொல்லிட்டாரு, மோசையை பார்த்து நீ கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்டேன்ட்டார். பயங்கர டென்ஷன் ஆண்டவருக்கு. நீ எப்போ நான் சொன்னதை கேட்காம நீ கண்மலையை அடிச்சியோ, நீ என்ன பண்ண மாட்ட. மோசே அவ்வளோ நீதி உள்ளவர். மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையில்வர். மோசையை பற்றிய காரியம் பர்ஃபெக்டான மோசே. ஆனால் எவ்வளோதான் மோசே பர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவாகிய கண்மலையை அடித்தது நிமித்தம் தேவன் சொன்னார், ஒன்றை நான் கானானுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சொன்னது தான், நீ போகக்கூடாதுன்ட்டார். ஏன்? பதட்டத்தில் கோபத்தில் அவர் கண்மலையை அடிச்சிட்டார் இந்த ஜனங்களால். கர்த்தர் அவரை என்ன பண்ணார்? விட்டுட்டார். சரி, அது போனால் போகுது. அன்னைக்கு கண்மலைக்குள்ளே இருந்தவர் கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சவுல் என்ன பண்ணுறார்? பவுல் முன்னாடி பேர் சவுல். படை வீரர்களோட கூட தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. யாரை துன்பப்படுத்துவதற்கு? சபையை அடிச்சு துன்பப்படுத்துவதற்கு. அப்போ இயேசு அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? தரிசனமாகி கேட்குறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இயேசுவை டைரக்டாக துன்பப்படுத்தினானா? தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். ஆனால் சவுலை பார்த்து தேவன் கேட்டார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. நீ உதைக்கிறது முள்ளில் உதைச்சிட்டு இருக்க. முள்ளில் உதைச்சினா உனக்கு தான் டேமேஜ்னார். நான் சொல்றேன், எங்க கிறிஸ்து இருந்தாரு? தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அப்படின்னா இது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கான வழக்கம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை கிறிஸ்துவுக்குள்ங்கிற பதத்தை ஏன் பவுல் பயன்படுத்துறாருன்னா, அதே பவுல் தான் 1 கொரிந்தியரில் எழுதுகிறாரு, அவர்களோட கூட போன கண்மலை கிறிஸ்து. அன்னைக்கு மோசே அடித்தது ஒரு ராக்க இல்லை, கிறிஸ்துவேன்னு அன்னைக்கு அவங்களுக்கு புரியலைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு உன்னை அடித்தா, உன்னை சபிச்சா, அது உன்னையோ
அல்ல, அது கிறிஸ்துவே என்பதை நீ புரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி மொபைலாக மூவபிளாக ஜீவன் உள்ளவராக கண்மலை போல அவர்களோடு பயணம் செய்த அதே இயேசு இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லா சமயங்களிலும் அவர் பயணம் செய்கிறவராக இருக்கிறார். அவங்களுக்கு அன்னைக்கு தண்ணியை கொடுத்தார், நமக்கு இன்னைக்கு உள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவரை ஜீவனை கொடுக்கிறார். இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அவங்க தாகத்தால் வறண்டாங்களோ இல்லையோ, நீங்களும் நானும் தாகத்தால் வரல வேண்டிய அவசியம். அது தாகத்துக்கு மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவுக்குள்ள தேவன் இன்னைக்கு சகல ஆசீர்வாதங்களையும் வச்சிருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு அவங்களுடைய தேவையான தண்ணி இயேசுக்குள்ள இருந்தது போல நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையும், அன்றாட தேவை முதல் எதிர்கால தேவை வரைக்கும் எல்லாவற்றையும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். அவங்க பார்க்க தவறின மாதிரி நாமும் பார்க்க தவறிடக்கூடாது. அவங்க மிஸ்யூஸ் பண்ணது போல ஆண்டவரை நாமும் மிஸ்யூஸ் பண்ணிவிடக்கூடாது. பேச வேண்டிய நேரத்தில் பேசதான் தேவன் அழைத்திருக்கிறார். மோசே ஒரே ஒரு முறை பண்ண தப்புக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவரை நீ உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆகவே தான் இதை குறித்து எழுதியிருக்கிறது. இது நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது, திருஷ்டாங்கமாக எழுதப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு அவங்களுக்கு புரியாம மிஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள போல தேவையில்லாத காரியங்களுக்கு போய் இச்சித்துட்டு உலகத்தில் போய் தேடாதீங்க. அவங்க அப்படிதான் போனாங்க. எல்லாம் சில காரியங்களை தேவனுடைய வழிக்கு அப்பாற்பட்டு போய் தேட போய் தான் அவங்க அழிக்கப்பட்டார்கள். போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணாங்க, எனக்கு சிக்கன் வேணும், எனக்கு கறி வேணும், எனக்கு அது வேணும். தேவன் கொடுத்த நல்ல ஆகாரத்தை விட்டுட்டு உலகத்தின் வழியை தேடினாங்க. எகிப்தின் வழி சொன்னால் அங்கே சாப்பிட்டது போல் எங்களுக்கு வேணும்னு. நமக்கும் கூட தேவனே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கும்போது அவரிடத்திலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். இப்போ நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அன்றைக்கு யாரை அங்கே தேவனாகிய கர்த்தர் என்று குறிப்பிட்டாரோ அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறார். யோவான் எழுதுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அப்போ என்னத்துக்கு நம்ம கவலைப்பட போறோம் சொல்லுங்க? அதாவது அவர்களுடைய பயணத்தில் அவர்களுக்கு அந்த உஷ்ணமான பயணத்தில் என்ன தேவை என்பதை தேவன் அறிந்துதான். தண்ணி தான் அங்கே பெரிய பிரச்சனை. மன்னாவை கூட ஆண்டவர் வானத்திலேருந்து பொழிஞ்சிட்டாரு. அப்போ தண்ணீர் தரும் ஒரு கண்மலையை அவர்கள் கூடவே அனுப்பியிருக்கார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எக்ஸாக்டாக நம்ம பயணத்தில் என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யெகோவா ஈரே. எக்ஸாக்டாக நமக்கு ஞானம் தேவையா, நமக்கு படிப்பு தேவையா, நம்ம போகிற பாதையில் நமக்கு நம்முடைய பயணத்திலே என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிற ஒரு ஆண்டவரை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதை புரிந்து கொள்ள தேவன் இன்றைக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த பிரசங்கத்தின் மூலம் கொடுத்தபடி நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறதே கர்த்தருடைய வார்த்தையில் வர இந்த போல வெளிப்பாடுகளுக்காகத்தான். இங்கே தான் எழுதியிருக்கு. ஆனால் அதை கண்ணை திறந்து ஆண்டவர் காண்பிக்கும் போது உண்டாகிற சந்தோஷம் அற்புதமான சந்தோஷமா இருக்கிறது. நிம்மதியா தூங்குவீங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கம்பீரம் இருக்கு? ராஜாவின் ஜெய கம்பீரம். ஆனா அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களா? போன வாரம் பார்த்தோமே, கம்பீரமா பேசினாங்க. எப்படி பேசினாங்க? நாங்க வெட்டுக்கிளியா இருந்தோம், புழுவா இருந்தோம், பூச்சியா இருந்தோம் பேசினாங்க. ஜெய கம்பீரம் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் சொல்ல இந்த இடத்துல பிள்ளையாம் சொல்றான், அவர்களுக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இவங்களை பார்த்தா கோழைகளாக இருந்தார்கள். ஆகவே தான் சொல்றேன், இன்னொரு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன விதமான எண்ணம் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து அதன்படி வாழ்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த புக்கு கொடுத்துருக்கிறது இதை வாசிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நானும் 30 வருஷமாக வாசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு சொல்கிறேன், இதை வாசிக்கிறதே எதுக்குன்னா, என்னை பற்றி தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத இதுலேருந்து கண்டுபிடிச்சி அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நானும் சொல்வதற்கும், அதை கற்பனை செய்வது பார்ப்பதற்கும், அதை இமேஜின் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு படத்தை என் வாழ்க்கையில் நான் கொண்டு வருவதற்கு தான் இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர இது எதுக்குமே கிடையாது, சும்மா வாசிக்கிறதுக்கு இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்குதான். அவங்கள பார்த்தா அப்படி சொன்னாங்களா? அதனால தான் போன வாரம் நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் அவங்க எப்படி சொன்னாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சரி, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இவர்களுக்குள்ள எப்படி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வரும்? அங்கே கிட்டத்தட்ட எத்தனை ஜென்ரேஷன் தெரில, 430 வருஷம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 100 வயசு இருந்தாங்கன்னா கூட ஒரு 4 ஜென்ரேஷன்
அப்ராக்சிமேட்டா அன்னைக்கெல்லாம் 100 வயசு இருந்திருக்காங்க. 4 ஜெனரேஷனா அடிமைகளா இருந்தவர்கள். சரியான சாப்பாடு கிடையாது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் அடிமையா பிசிக்கலா உடம்ப உழைச்சி வேலை செஞ்சவங்களுக்கு எப்படி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வந்தது உங்களுக்கு தெரியுமா? எப்படி உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வந்தது? அங்கே எழுதிருக்கு பாருங்க, எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். எப்படி புறப்பட பண்ணினார்? ஒரு காரியத்தை செஞ்சு புறப்பட பண்ணார். ஆண்டவர் நினைச்சார்னா அப்படியே உங்களை புறப்பட பண்ணிருக்கலாம். அங்கே எகிப்துல பஸ்காவை ஆசரித்து புறப்பட பண்ணினார். எதுக்கு பஸ்காவை அங்கே ஆசரித்தார்கள்? ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை, அந்த மாம்சத்தை அவர்கள் புசித்து, அந்த கீரை அப்பம் அந்த பஸ்காவெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு புறப்பட்டாங்க. ஏன் அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், எத்தனை வருடம் அவர்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த பஸ்காட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்த போது தேவன் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்தார். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் எவ்வளோ பலவீனம் உள்ளவர்களாக நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து வந்திருந்தாலும், என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு அவருடைய இரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் பங்குள்ளவர்களாய் நாம் கம்யூனியன் எடுக்கிறோமோ, அந்த கம்யூனியன் வெறும் கம்யூனியன் அல்ல. அது எதை காண்பிக்கிறது? தேவன் நமக்கு என்ன விதமான பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. நாம் பலவீனம் உள்ளவர்கள் இல்லை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் எவ்வளோ வயசானாலும் இந்த வயசாயிட்டு எனக்கு பலன் இல்லை, வயசுக்கு தகுந்த மாதிரி என் உடம்பு கெட்டு போச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த வசனங்களை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். 80 வயசில் ஒரு வயசானவன் சொல்கிறான், 40 வயதில் இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. நான் போய் அந்த எமோரியர்கள், அவங்க தான் ரொம்ப மோசமானவன், அந்த மலைநாட்டை நான் சொந்தரிப்பேன்னு சொல்கிறான். எப்படி? அவனுக்குள்ளே இருந்த ஆவியை தேவன் வேற ஆவி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய பாடத்தை காண்பிக்கிறது. நானும் இதை பல வருஷம் வாசிச்சிருக்கேன். இங்கே பார்க்குறேன், அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வந்து. நான் அப்போ யோசித்தேன், எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டவனுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும்? புல்தடிக்கையாக தான் இருக்கணும். எகிப்திலேருந்து வெளியில் வந்தான்னா அவனுடைய பிசாசு, அவனுடைய சரீரத்தினுடைய பலன், அவனுடைய ஆற்றல் எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சிருந்தான். ஆனால் இந்த பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம், பஸ்காட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவர்கள் புசித்து வெளியே வந்தபோது தேவன் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கட்டளையிட்டார். அல்லேலூயா. எல்லாமே இங்கே கிறிஸ்து தான். இரத்தத்தை கொண்டு பூசி சங்காரக்காரனுக்கு விலக்கி எகிப்தின் மேல் ஒரு சங்காரத்தை நியமித்து இவர்களை விடுதலையாக்கினார். நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலையாக்கினார். தேவனுடைய குற்றவாளிகளாக எண்ணப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு தண்டனை கொடுத்துட்டு இப்போ இவர்களை குற்றமில்லாதவர்களாய் காண்கிறார் என்று எப்படி இவன் சொல்றான்னா, அந்த இரத்தத்தின் மூலமாக இவர்கள் வெளியே வந்தபடினாலே இரத்த நியமனத்திலேயே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அன்னைக்கு எகிப்தை நியாயம் தீர்த்து இவர்களை அந்த இரத்தத்தின் மூலமாக நீதிமான்கள் என்று சொல்லி வெளியே கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது இவர்கள் நீதிமான்களாய் வெளியே வந்தார்கள். எகிப்திலே இருந்து வெளியே வந்தபோது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுள்ளவர்களாய் வெளியே வந்தார்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அந்த நாட்டில் இருந்த பொன் வெள்ளியெல்லாம் வாங்கி கொடுத்து பணக்காரர்களாய் ஐஸ்வர்யவன்களாய் வெளியே வந்தார்கள். ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். இப்படி வெளியே வந்த ஜனங்கள் ஒரு பொல்லாதவனுடைய கண்களில் தேவன் இதெல்லாம் காண்பிக்கிறார். ஆனால் அவர்களோ 2 பேரை தவிர யாருமே அப்படி பார்க்கவில்லை. அது அவர்களுக்காக மட்டுமல்ல. நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த பாதையில் நாம் எப்படி நம்மை பார்க்கிறோம் என்பதில் தான் ஆசீர்வாதங்கள் இருக்கு. பார்க்க தவறுனா வாழ்க்கையை இழந்து விடுவோம். இவன் யாரு? இவன் ஒரு மந்திரவாதி, இவன் ஒரு குறி சொல்றவன். அவனே சொல்றான் அடுத்த வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. ஆசீர்வாதம் மட்டுமே கொடுக்குற ஒருத்தர் கூட இருக்கும்போது, அதாவது மந்திரவாதம் எதுக்கு பண்றாங்க? உலகத்துல ஒருத்தவங்களை கெட்டு போறதுக்கு தான் மந்திரவாதம் பண்றாங்க. எந்த மந்திரவாதமாவது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் பண்ணுவானா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க போய் நல்லா இருக்கணும் போய் மந்திரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு? கிடையவே கிடையாது. அந்த குடும்பம் அழியணும் தான் பண்ணுவான். குறி சொல்றவன் அதே தான். ஆனா இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அங்கே சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமா எந்த மந்திரவாதமும் வேலை செய்யாது. அப்ப யாராவது உங்களுக்கு மந்திரம் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த வசனம். ஏன் வேலை செய்யாதுன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு மந்திரம் விரோதமாய் வேலை செய்யாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் யார் குறி சொன்னாலும் அந்த குறி சொல்றது பலிக்காது. நம்புறீங்களா? தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரேலையும் குறித்து சொல்லப்படும். பாருங்க, அடுத்து அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தர் சொல்றாரு. அந்த ஜனம்
துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்கள் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். அவங்க அப்படி பார்த்தாங்களா? சிங்கம் போல பார்த்தாங்களா? அப்படியே அந்த எமோரியர்களை போய் பட்சித்து பிடிச்சு ரத்தத்தை குடிக்கிற ஒரு சிங்கமாய் தன்னை பார்த்தார்களா? அவர்கள் சிங்கமா பார்க்க தவறினாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷனா கூட பார்க்கல. தேவன் சிங்கமாய் பார்த்தார், அவர்களோ வெட்டுக்கிளிகளாய் பார்த்தார்கள். அதாவது கர்த்தருடைய பார்வைக்கும் இவருடைய பார்வைக்கும் ஏணி வச்சா கூட எட்டல. அன்னைக்கு அவர் சொல்றாரு, அது சிங்கம் போன்ற ஒரு கூட்டம், அது அப்படியே பட்சித்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்னு சொல்றாரு. இவங்க சொல்றாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிக்கும் சிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. ஆமென். அப்போ உடனே சொல்றான், அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம். அதற்கு பிலேயாம் பாலாகை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடு நான் சொல்லவில்லையா என்றான். இப்போ மறுபடியும் நான் எபேசியர் 1:3-4 வாசிக்கிறேன், நீங்க அதை சூட் பண்ணி பாருங்க. இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த தேவன்? அந்த தேவன். யாத்ராகமத்தின் தேவன், எண்ணாகமத்தின் தேவன், உபாகமத்தின் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் பிரிச்சிடக்கூடாது. கிருபையின் உடன்படிக்கை, ஆனா தேவன் ஒரே தேவன். அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை இவர் மூலமா இன்னைக்கு நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்று கொடுக்கிறார்னா அதெல்லாம் கொஞ்சம் இப்படி ஆராய்ந்து பார்ப்பது நல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பிலேயாம் ஒரு மந்திரவாதக்காரன், ஒரு குறி சொல்றவன் தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னதான் இந்த உலகத்துல சில ஈவில் பவர், பொல்லாத வல்லமை இருந்தா கூட அந்த வல்லமையின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை தேவன் அங்க காண்பிக்கிறார். அவன் வாயை கண்ட்ரோல் பண்றது யாரு? கர்த்தர். எந்த வாயையும் கண்ட்ரோல் பண்ண கர்த்தரால் கூடும். வல்லமை வேணா அவன்கிட்ட இருக்கலாம், பிசாசின் வல்லமையை பயன்படுத்தலாம். அவனுடைய வாயையும் தன் ஜனங்களுக்காக கட்டுப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். தானியேலின் சிங்க கெபியில் சிங்கத்தின் வாயை கட்டுப்படுத்தின தேவன் இந்த சிங்கங்களின் பொல்லாத வாய்களையும் அவர் கட்டுவதற்கு வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்த அற்புதமான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னாகும் 24ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள்லாம் மட்டும் வீட்டில் கோடு போட்டு வச்சுங்க. அங்க கர்த்தர் சொன்னாரு, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் வந்து இங்க சொன்னாரு, தேவன் சபிக்காதவனை நான் சபிக்க முடியாது, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இது சாதாரணமான ஒரு வசனம் இல்ல, ரொம்ப பயங்கரமான வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, சும்மா இல்ல, ஸ்ட்ராங்கா பார்க்கிறோம். இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் தேவனுடைய வேலை, இதை தவிர அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவனே அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. நீங்கள் நான் இன்னைக்கு அப்படி ஒரு முடிவுக்கு வர தேவன் அழைக்கிறார். என்னையும் உங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிப்பது மட்டுமே ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், பிரியம், விருப்பம். அதை அவர் விரும்புகிறார். He loves to bless us. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இது வரைக்கும் அவன் பேசினதெல்லாம் பார்த்ததெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பிராக்டிஸ்ல பார்த்தான். அவனுடைய நிமித்தம் பார்க்கிற, குறி சொல்லுகிற ஒரு ஆவி அவன்கிட்ட இருந்துச்சுல்ல, அதை வச்சு பார்க்கிறான். இவ்வளவு நேரம் கர்த்தர் இவனுக்கு ஹெல்ப் பண்ணா கூட பார்த்தது தேவனுடைய ஆவியால இல்ல, தனக்கு இருந்த தீய வல்லமையை வச்சு பார்த்துட்டே கடைசியா சொல்லி முடிச்சுட்டான், இவனுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, இவனுக்கு விரோதமாய் நான் குறி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இப்ப என்ன பண்றான், ஒரு முடிவுக்கு வருகிறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டபோது, அங்க எழுதியிருக்கு பாருங்க, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல், அவனுடைய பிராக்டிஸ்க்கு போல. இவ்வளவு நேரம் நிமித்தம் பார்த்து பேசிட்டு இருக்கான். அதாவது குறி சொல்ற ஆவி என்ன சொல்லுமோ அதை வச்சு சொல்லிட்டு இருக்கான். அதையும் வேதம் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஆனா இப்ப சொல்லுகிறது, முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரேல் தன் கோத்திரங்களின்படி பாளையம் இறங்கிருக்கிறதை பார்த்தான். இப்போ எப்படி என்ன மாதிரி பாளையம் இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தான். கோத்திரங்களின்படி தேவன் சொன்னார், முதல்ல யூதா கோத்திரம் எங்க இருக்கணும், அப்படி ஒரு ஆர்டர் ஆண்டவர் சொல்றார். 3 கோத்திரமா, நான் 12 கோத்திரத்தையும் ஆண்டவர் ஒரு தென்புறம், கிழக்கு, மேற்கு சொல்றார். நடுவில் தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை மோசேட்ட சொல்லி அப்படிதான் அவங்களுடைய பயணம் இருக்குது.
இப்போ அதை பார்க்குறான். இஸ்ரேலின் கோத்திரம் எந்த விதமாக பாளையமிறங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தபோது என்ன நடந்தது பாருங்க. அங்க பாருங்க, தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்ப நிமித்தம் பார்க்கிற ஆவி அல்ல, பிசாசின் ஆவி இல்ல, இப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்ப சொல்றதெல்லாம் கர்த்தர் சொன்னதை, இதுக்கப்புறம் சொல்றது யார் சொல்றது? கர்த்தர் என்ன சொன்னான்னு சொல்றான் பாருங்க. தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அதாவது அங்க சிலர் சொல்லுகிறார்கள் அவன் சிலுவையை பார்த்தானாம். மேலேருந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அது அந்த ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பார்க்கும்போது சிலுவை தெரிந்ததாக சொல்லுகிறார்கள். சிலுவையை பார்த்தோன்னே இப்போ ஆவியானவர் அவன் மேலே வந்துட்டார். சிலுவையை பார்த்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இப்போ கடவுள் திறந்துட்டாரு. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, இப்போ நிமித்தம் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இப்ப பேச ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன சொல்றான் பாருங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். உன் வீடு, உன் கூடாரம், நீ இருக்கிற இடம் எவ்வளவு அழகானது என்று அவன் காண்கிறான். நம்ம அப்படி பார்க்கிறோமா? அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும். அதாவது உன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா ஆறு போல இருக்கு, தோட்டங்களை போல இருக்குது, சந்தன மரத்தை போல இருக்கு, கேதுருச்சங்களை போல இருக்கிறது. அவருடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவருடைய ராஜா ஆகாக பார்க்கிலும் உயர்வான், அவருடைய ராஜ்யம் மேன்மடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இங்கே சொல்றான் அவங்களுடைய பலன் எப்படி பலனா, இங்கே சொல்றாங்க எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால் எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் அடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? எவ்வளோ பலம் உள்ளவங்கிறத கர்த்தர் அங்கே காண்பிக்கிறாரு. ஆனால் அவங்க என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் அப்படி பேசினாங்களா? பேசலை. கடைசியாக சொல்லி முடிக்கிறான் பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இவனுக்கு ஆபிரகாம் தெரியுமா? பிலேயாமுக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்றான்? பரிசுத்த ஆவியானவரால ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எடுத்து சொல்றான். ஜெனரேஷன் கழிச்சு கிட்டத்தட்ட எகிப்திலே ஒரு 4 ஜெனரேஷன் போச்சு. இது 5வது தலைமுறையா இருக்கணும் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு சொன்னது அதுக்கப்புறம் நிறைய வருஷங்கள் போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் 400 வருஷம் எடுத்துக்கங்க. 400 வருஷம் கழிச்சு வந்த ஒரு குறி சொல்றவன் சொல்றான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12:3 சொன்னார் கர்த்தர். இதை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த ஃபெலோவுக்கு எங்கேன்னு தெரியும்? தேவ ஆவியானவர் கொண்டு வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இவன் மண்டையில் போடுறாரு. இது ஆண்டா என்னுடைய ஜனங்களுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்லி அங்கே முடிக்கிறார் கதையை. ஆனால் காரியம் என்ன? நம்ம முன்னாடி பார்த்தோம். காலேப் சொல்கிறான் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அண்ணா. ஆனால் அவனோட போய் வந்த மனிதர்களோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளே கூடாது. சிங்கம் பேசுது பாருங்க, ஜெயிக்கக்கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். கர்த்தர் சொன்னார் இவர்கள் அந்த குடிகளை பட்சிப்பான்னு சொன்னார். இவங்க சொல்றாங்க நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள், ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். சிங்கங்கள் ஸ்பீக்கிங். அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தும் சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்திரர்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்ன சொல்ல வர இந்த இடத்துல கேட்டீங்கன்னா, தேவன் என்ன விதமான பர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கிறாரோ, நம்மளை பற்றி தேவன் என்ன விதமான ஒரு பர்ஸ்பெக்டிவ்னா, என்ன விதமான ஒரு நோக்கம், ஒரு ஐடியா நம்மை பற்றி என்ன அவர் மனசுல இருதயத்தில் வச்சிருக்கிறாரோ, அதை போலவே நம்மளும் அதை எடுத்துக்கலன்னா இவங்களுக்கு நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. அன்னைக்கு கூட போன கண்மலை இன்னைக்கு உள்ள இருக்கிற கண்மலை. அன்னைக்கு இவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அன்னைக்கு இயேசு அவர்களோடு இருந்தபடினால அவங்கள அக்கிரமையும் பார்க்கல, தேவன் அவங்களை குறையும் பார்க்கல. இன்னைக்கு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறதுனால நம்முடைய அக்கிரமங்களையும் பார்க்கறதில்ல, குறைகளையும் பார்க்கறதில்ல. அதுக்காக அக்கிரமக்காரலாய் வாழும்படி வேதம் சொல்லவில்லை. தேவன் அப்படி பார்க்கல, அதனால அப்படி வாழக்கூடாது. ஏன் அக்கிரமம் செய்யக்கூடாதுன்னா, கர்த்தரை நான் அக்கிரமக்காரனா பார்க்கலையே, நீதிமானா பார்க்க ஆரம்பிச்சது பாரு, நான் நீதி செய்யணும். ஏன்னா தேவன் என்னை என்ன விதமாக காண்கிறாரோ, அதாவது என்னுடைய கிரியைகள்
என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் படி இருக்கணும்னா தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவை என்னுடைய பெர்ஸ்பெக்டிவாய் மாற்றும் போது என்னுடைய கிரியைகள் மாறுகிறது. அது பேர் தான் விசுவாசம். நான் பார்க்கல தேவன் என்னை பற்றி என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கல, ஆனால் இங்கே எழுதியிருக்கு, அதை விசுவாசிக்கிறேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்னுடைய கிரியைகள், நான் எதை விசுவாசிக்கிறேன், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அல்ல, அது தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ். தேவன் என்னை குறித்து என்ன விதமான நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அதை விசுவாசிப்பதினாலே விசுவாசத்தினால் நடக்க ஆரம்பிக்கிறேன், ஆவியில் நடக்க ஆரம்பிக்கிறேன். விசுவாசத்தினால் நடக்கும்போது என் வாழ்க்கையில் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நடக்க ஆரம்பிக்கிறேன். இவங்க கர்த்தருக்கு கோபம் முட்டினார்கள் இருக்கு. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 78 இருக்கு. சங்கீதம் 78 40-42 வசனங்களை வாசிச்சிங்கன்னா தெரியும். சங்கீதம் 70 இது ரொம்ப முக்கியமான வசனம். 40 முதல் 42 வசனங்கள். எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவருக்கு கோபம் மூட்டி அவாந்தர வெளியில் அவரை விசனப்படுத்தினார்கள். கோபப்படுத்தி விசனப்படுத்தினார்கள். அதாவது ஆண்டவரை கோபப்படுத்தி அவரை வருத்தப்பட வச்சாங்களாம். கர்த்தர் உட்கார்ந்து வேதனைப்பட்டார். கோபப்பட்டது மட்டுமல்ல, வேதனைப்பட்டார். ஏன் தெரியுமா? அது காரணம் சொல்றேன். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். எகிப்தில் எப்படி அவங்களை கொண்டு வந்தாங்கன்னு அவங்க நினைச்சே பார்க்கல. Again and again they tested God and they pushed the Holy One of Israel to the limit. தேவனே அப்படியே கையை கட்டிட்டாங்க, லிமிட் பண்ணிட்டாங்க. டிபிடி சொல்லுகிறது, again and again they limited God, preventing him from blessing them. அவர்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறத தடை பண்ணிட்டாங்க அவங்களே. இதுக்கப்புறம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேணாங்கிற அளவுக்கு தடை பண்ணாங்க, கோவப்படுத்தி. ஏன்னா continually they turned back from him. அவரை விட்டு திரும்பினாங்க. எப்படி திரும்பினாங்க? ஏன் சிம்பிளா சொல்றேன். கோவப்படுத்தினாங்க, அவரை மட்டுப்படுத்தினாங்க. ஒரு காரியம் சொல்லவா? அழுதாங்க. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அழுதாக்க ஆண்டவர் இறக்கப்படணும். தேவன் எங்கெல்லாம் வேதத்தில் உண்மையாகி மக்கள் அழுதார்களோ அதை பார்த்து, இப்போ நீங்கள் நானும் உண்மையாக அழுதா கூட ஆண்டவர் அதற்கு இரக்கம் பாராட்டுவார். இப்போது தாவீது கூட என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் இழந்து தன் ஜீவன் போக மட்டும் அழுகிறான். அந்த அமலேக்கியர் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அழுது முடிச்சுட்டு கர்த்தர் இருக்காரு அப்படின்னு கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திட்டு, ஆண்டவரே அந்த சேனையை தொடர்ந்து போகலாமான்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறார், அது பின்னாடி போய் எல்லாத்தையும் திருப்பி கேட்டார். அதே போல் அவன் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். அந்த இடத்துல இனி ஏன் அழுதுன்னு கர்த்தர் அவனை கேட்கல. மனுஷங்க அழுகிறது. ஆனால் இவங்க அழுதது எதுக்கு தெரியுமா? இவங்க அழுதது ஏன் கர்த்தருக்கு அவ்வளோ கோவப்படுத்துனுச்சுன்னா, இவங்க அழுது அவிசுவாச அழுக. தேவன் என்ன விதமான படத்தை தங்களை குறித்து வைத்திருக்கிறார், தங்களை பற்றி தேவன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாமல் கர்த்தருடைய சித்தத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் விரோதமாக இவங்களுக்கு தப்பாக நினச்சிட்டு அழுதுனால அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போ நானுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறேன், கர்த்தர் என்ன விதமான ஒரு படத்தையும் ஒரு திட்டத்தையும் என் மேலே வச்சிருக்கிறாருங்கிறத புரிஞ்சிக்காம என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் படி, உலகத்தின்படி நானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் துக்கத்தோடையும் அழுகையோடு இருந்தேன்னா அந்த அழுகையை கர்த்தர் பார்த்து அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த அழுகை பாவத்துக்கு நேராக தான் நடத்தும் ஒழிய நன்மைக்கு நேராக நடத்தாது. என்னை குறித்து தேவன் என்னமா யோசிக்கிறார், என்ன விதமான படத்தை வைத்திருக்கிறார், அவருடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு புரிந்து கொண்டா கர்த்தரை என்ன பண்ணுகிறார்? இன்னும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தரை புரிஞ்சிக்காம நான் அழுகிறதுனாலையோ, கர்த்தரை புரிஞ்சிக்காம நான் தோல்வியில் இருக்கிறதுனாலையோ ஒரு நாளும் தேவன் என் மேல் இரக்கமே படமாட்டார். அது அவரை மட்டுப்படுத்துவதாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம பற்றி சொல்லும் போது அவரை போலவே பெருசாக நம்மளும் எண்ணி பார்க்கலன்னா ஏதோ கொஞ்சம் தான் செய்ய முடியும், ஏதோ கொஞ்சம் தான் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கேற்ற பர்ஸ்பெக்டிவை நானும் எடுத்துக்கிட்டு நானும் என்னை பெரிய காரியங்களாய் செய்கிறவனாய் பார்க்காமல் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லாதவனாய் யாரோ சொல்கிறத கேட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா என்னுடைய அழுகை அது வீண். அப்படி தான் இவர்கள் கோபம் முட்டினார்கள், அப்படி தான் கர்த்தரை விசனப்படுத்தினார்கள், அப்படி தான் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். அழிஞ்சு போனது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அங்கே நடக்கிற அந்த சுற்றுப்புற சூழ்நிலையிலே தங்களை அப்படியே தங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாங்க? ஒப்பு கொடுத்துட்டாங்க. இவர்களை பற்றி இவர்களை கூப்பிட்டவர் என்ன நினைச்சாரு, அவர் என்ன வச்சிருக்கிறாரு அதெல்லாம் சொல்லாட்டி பரவாயில்ல, சொல்லி தான் கூட்டிட்டு வர்றாரு. அதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு இருக்கு. அவங்களுக்கும் கர்த்தர் சொன்னார், விசுவாசம் இல்லாதவர்கள் கேட்டபடினால் அவர்களுக்கு அது பலன் கொடுக்க. கேட்டதை பார்க்கறது மாதிரி இல்லாட்டி கூட ஆண்டவர் சொன்னதை செய்வாருங்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. நமக்கும் கூட இவ்வளோ புதிய ஏற்பாடு இந்த ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தையும் போதித்தும் கூட கர்த்தர் அப்படி தான் எனக்கு செய்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கலைன்னா நம்மளும் அதை அடைய போகிறதே கிடையாது.
The very important thing is the perspective of God. தேவனுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன, என்னை குறித்து தேவன் என்ன சொல்றார் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை போய் எடுத்து வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்கள், பவுலுடைய நிருபங்களை எடுத்து வாசிக்கும் போது அவ்வளோ அழகாக எழுதுகிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ற சிறந்த உதாரணம் இந்த கண்மலைங்கிறது தான். எப்படி அந்த வாட்டர் சோர்ஸ் அவர்களோடு போனதோ அப்படி இன்னைக்கு ஜீவ சோர்ஸ், ஜீவ தண்ணீராகிய ஒரு சோர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ளே நம்மளோட வருது. நம்ம போகிற இடத்துலலாம் இந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் நம்மோடு வருகிறார். நம்ம வாழ்க்கையின் 24 மணி நேரமும் 7 நாட்களும் இந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் எனக்குள்ள தான் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிற ஒரு காலம் பசியோ தாகமோ அடைவதில்லை என்று சொன்னார். அது சுருக்கமாக சொல்லிட்டார். பசி தாகங்கிற ஒரு இயற்கையான காரியத்தை எந்த விதமான தேவையோடையோ பசியோடைய தாகத்தோடையோ இருக்கும்படியாக நமக்கு அவசியம் இல்லை. அதை எல்லாம் மீட் பண்ணுகிற ஒரு கண்மலை இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பயணம் செய். இது ஆசீர்வாத பயணம். இது முறுமுறுத்து அழுது தோல்வியில் இருக்கிற பயணமே கிடையாது. யார் கூட வந்தாலும் கூட வராட்டியும் இந்த கண்மலை நம்மோடு கூட வருகிறது. கிறிஸ்து என்னும் அவரை பார்க்க தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேணும். அதனால தான் பவுல் ஜெபம். ஏன்னா சாதாரணமான மனக்கண்ணால் இதை பார்க்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதுன்னு புரியணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு கொடுங்கன்னு ஜெபம் தான் பண்ணணும். நம்ம எவ்வளோ நேரம் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த பிரசங்கத்தில் எனக்கு கர்த்தர் சொன்னது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கார்? கர்த்தர் நமக்குள்ள அதை வச்சிருக்கிறார். என்ன ஒரு தேவை, திருப்பி சொல்கிறேன், எது இல்லைன்னு நீ நினைக்கிறியோ அதை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அதை கண்டுபிடிக்கணும். எது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இல்லை நீங்கள் நானும் ஃபீல் பண்ணுறோமோ ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்க போல இருக்கும்னு சொன்னதை நம்ப போகிறோமா? எனக்கு அது இல்லைன்னு சொன்னதை நம்ப போகிறோமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதை நம்ப போகிறோமா? கைக்கும் வாய்க்கும் கஷ்டமாக இருக்குங்கிறத நம்ப போகிறோமா? பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. ஆனால் பர்ஸ்பெக்டிவை மாற்றிக்கொள்ள தேவன் விரும்புகிறார். அதுக்கு தான் ஜெபம் தேவைப்படுகிறது, அதுக்கு தான் வேத வாசிப்பு தேவைப்படுகிறது, அதுக்கு தான் விசுவாசம் தேவைப்படுகிறது. இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முயற்சி எல்லாமே பர்ஸ்பெக்டிவை மாற்றணும். மனம் மறுரூபமாக பர்ஸ்பெக்டிவை மாற்ற நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கர்த்தர் அந்த காலத்தில் சொன்னார் அந்த ஜனங்களை பார்த்து, இரவும் பகலும் இந்த வேதத்தில் நீ தியானமாக இருந்தால் என்ன அர்த்தம்? இதையே யோசிச்சுட்டு இருக்க சொல்கிறாரு. ஏன்னா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும், என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் உன்னுடைய பர்ஸ்பெக்டிவாக மாறிடும். நீ போகிற வனாந்தர வழியில் போகிற யோசுவா, நீ நிறைய யுத்தங்களை சந்திக்கணும். பார்க்கறத நம்பிடாத. எப்போ நம்ப மாட்டேன்னு கேட்டீங்கன்னா உன் பர்ஸ்பெக்டிவ் மாறிடும். ஆனால் இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை நீ தியானிச்சுட்டு இருந்தீங்கன்னா என் பர்ஸ்பெக்டிவ் உன் பர்ஸ்பெக்டிவாக இருக்கும், என்னுடைய நோக்கம் ஓ நோக்கமாக இருக்கும். போகிற வழியெல்லாம் உனக்கு ஜெயம். நீ கையில் கட்டிக்கோன்னாரு. வீட்டில் எல்லா பக்கத்துலையும் எழுதி போடுவோம் பிள்ளைங்களுக்கு இரவும் பகலும் அந்த போதி. ஏன்? உன் பிள்ளைங்களோட பர்ஸ்பெக்டிவ் என் பர்ஸ்பெக்டிவாக இருக்கணும். நீ அதை தியானிச்சுட்டு இரு. ஏன்னா உன் பர்ஸ்பெக்டிவ் என் பர்ஸ்பெக்டிவாக மாறணும். இந்த உலகம் ஒரு மோசமான உலகம். இந்த மோசமான உலகத்தில் உன் சூழ்நிலை நிச்சயமாக உன்னை மாற்றும், உன்னை இழுக்க முயற்சி பண்ணும். என்னடா இப்படிலாம் பேசுறீங்க, இங்கே பாரு இதானே நடக்குது, இதானே இயற்கையாக நடக்கிறத தானே நீ நம்பணும்னு உலகம் சொல்லும். இல்லை, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். ரிப்போர்ட் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன், உலகம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் தேவனுடைய பர்ஸ்பெக்டிவ். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அந்த பர்ஸ்பெக்டிவை தான் என்னுடைய ஆத்மாக்களை நான் வைப்பேன். இந்த ஆத்மா எப்போ அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. கிறிஸ்தவ பிள்ளை, தேவனுடைய பிள்ளையோடைய வாழ்க்கையின் முழு முயற்சியுமே அவன் தன்னுடைய பர்ஸ்பெக்டிவை ஃபுல்லாக முழுக்க தேவனுடைய பர்ஸ்பெக்டிவோட இணைத்து கொள்வதில் தான் அவனுடைய வெற்றி இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுனால ஒன்றுமே மாறாது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால மாறாது. போயிட்டு என்ன தேவன் பேசினாரோ அதை கொஞ்சம் உட்கார்ந்து தியானித்து அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி, நான் ஒரு போதகன் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கேட்டேன்னா 2 மாதமாக அதை தியானிக்கிறேன். 2 மாதமாக, எத்தனை மாதமாக அதை எழுதியிருக்கேன். 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி 2 மாதமாக தியானித்ததை 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எளிதாக நடக்கும்னு நினைக்காதீங்க, அவ்வளோ தடைகள் வரும். எனக்கு என்ன தேவன் அங்கே காண்பிச்சாரோ அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் செய்கிறேன். எப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறுதுன்னு நான் நம்புகிறேனோ அன்னைக்கு கேட்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் கேட்டதோடு நிற்கக்கூடாது. அதை என்னுடைய பெர்ஸ்பெக்டிவாக மாற்றுற வரைக்கும் என்னுடைய முயற்சி இருக்குது. 2 மாதம் முயற்சி செய்கிறேன், சில காரியங்களை 3 மாதம் முயற்சி செய்கிறேன், 2 நாள் எழுதுகிறேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறேன். எது வரைக்கும்? என் வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவாகி மாறும் வரைக்கும் நான் முயற்சி செய்து எப்போ அது எனக்குள்ளே வந்துட்டு நம்புறனோ அன்னைக்கு நான் வெற்றியாய் உணர்கிறேன்.
இது ஒன்று தலையில் தானாக கை வச்சா வராது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். யூ ஹாவ் டு டூ சம்திங். இது என்ன கிரியை? இது நல்ல கிரியை, விசுவாச கிரியை, வசனத்தை வச்சு ட்ரெயின் பண்ணுகிற கிரியை. சும்மா நான் சொல்லிட்டேன்னா நாளைக்கு எல்லாம் மாறி எனக்கு குழந்தை பிறந்துடும் கிடையாது. எவ்வளோ நேரம் நீ உன் பெர்ஸ்பெக்டிவ் மாற்ற வசனத்தை தியானிக்கிற, அது உனக்குள்ளே போச்சா? ஒரு விதை போல போச்சா? ஒரு வித்து போல போய் அது கருத்தரிக்குதா? கருத்தரித்தால் தான் அது பிறக்கும். ஒரு சம்பவம் நடை சேரலாம் எப்படி புள்ள பிறக்கும்? அப்படி தான் வார்த்தையோடு நான் நேரம் செலவழித்து எந்த அளவுக்கு செலவழிக்கணும்னா அது எனக்குள்ளே போகணும். அந்த வித்து, இந்த வித்து எப்படி ஸ்திரீக்குள்ளே போகுதோ அப்படி இந்த வித்து என்னுடைய ஆவிக்குள்ளே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே போகிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும்போது தான் அது நடக்கும்.